அன்று சரியாக காலை 7 மணி செனட் சபைக்காக கிளம்பி கொண்டிருக்கிறார் அரசர் ஜூலியஸ் சீசர். கிளம்பி வரும்பொழுது அவருடைய மனைவி கிளியோபாட்ரா தடுக்கிறாங்க. தயவு செய்து இன்றைக்கி போக வேணாங்க. ஏன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, நான் இரவு கெட்ட கனவு கண்டங்க, அதனால் இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு ஒரு சிரிப்பு. கெட்ட கனவா? நீ எந்த காலத்தில் இருக்கிற? என்னை எதிர்ப்பவன் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்? என்னுடைய உயிர் தோழர்கள் இருக்கிறார்கள், என் உயிர் நண்பர்கள் இருக்கிறார்கள், எனது முதல் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், என்னை கொள்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு தைரியத்தோடு அவங்களுடைய பேச்சை தூக்கி எறிஞ்சிட்டு செனட் சபைக்கு செல்கிறார். செனட் சபை அவரை வரவேற்பதற்காக அத்தனை அமைச்சர்களும் அங்கே கூடியிருக்கிறார்கள். இவர் முதல் படியில் அடியெடுத்து வைக்கிறார். அப்பொழுது திடீர் என்று ஒருவன் பின்னால் வந்து ஒரே குத்துறான். அவர் எதிர்பார்க்கவே இல்லை. திரும்பி பார்க்குறாரு, இன்னொரு குத்துறான். அப்படியே சரிச்சிடுறாரு. அப்படியே கீழே ஒரு புருட்டஸ் அப்படின்னு ஒரு தன்னுடைய நண்பனை கூப்பிடுகிறார். கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தோடனே ஒருத்தன் ஓடி வந்து தூக்கி இன்னொரு குத்துறான். மூணாவது குத்து. அப்படியே கண் விழிச்சு பார்க்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, புருட்டஸ். அந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் ஒரே ஒரு அழகான வார்த்தையை வச்சிருப்பார். அப்போ ஜூலியஸ் சீசர் அந்த புருட்டஸை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், புருட்டஸ் நீ கூடவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? புருட்டஸ், உனக்காக இந்த நண்பன் உயிரை கொடுப்பான்டா, இந்த அரசை கொடுக்க மாட்டானா? அப்படியாப்பட்ட என்னையா நீ கொண்டுட்ட அப்படிங்கிற வார்த்தை மிக அருமையாக சொல்லியிருப்பார். இந்த செய்தி கேட்டவுடன் அந்த நாடே சுக்குநூறாக மாறியது.